அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. ஸோ ஒரு முடிவுக்கு சீசன் 9 வந்துருச்சு. ஒரு வழியாக 4 பேர் ஃபைனலிஸ்டாக ஆயிருக்காங்க. இந்த 4 பேரில் யார் ஒருவர் இந்த டைட்டிலை தூக்க போகிறாங்க, அதுக்கான அப்டேட்ஸும் எல்லாமே வந்துருச்சு. ஒரு பக்கம் வெளியில் போனவர்களை பற்றின வதந்திகள் பயங்கரமாக ஒரு டீம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அதாவது நான் ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருப்பேன். பார்வதிக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட பல வாட்டி 70 வாட்டிக்கு மேலே விஜய் சேதுபதி கால் பண்ணி கூப்பிட்டாராம் பார்வதியை. அப்புறம் பார்வதி நான் வரேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படியாச்சும் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு ஒரு டீம் கதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்வதியை கூப்பிடுறாங்க அப்படின்னா ரெட் கார்டை ரிவோக் பண்ணதா தானே அர்த்தம் அப்படின்னு மாற்றி பார்வதி இல்லைன்னா அங்கே ஒரு பெஞ்சு கூட ஆடாது அப்படின்ற மாதிரி இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு லிட்டரலாக பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஏன்னா எப்படியெல்லாம் பார்வதியே இவ்வளோ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாண்டா கொய்யாங்கிற மாதிரி பார்வதிக்கு அந்த ப்ரொடெக்ஷனில் பணம் கிடச்சிருக்கு, இந்த ப்ரொடெக்ஷனில் பணம் கிடச்சிருக்கு, இவ்வளோ விஷயங்கள். இப்போ விட்டால் ஜேம்ஸ் கேமரனுடைய அடுத்த படத்தினுடைய ஹீரோயினே பார்வதி தான். உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? அதாவது தன்னுடைய ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டை பாராட்டி பெருமையாக பேசுவது என்பது தவறல்ல, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் காம்படிட்டராக இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசுறது. உதாரணத்துக்கு அரோராவை ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதிக்கும் சிஇஓக்கும் அரோரா ரொம்ப நெருக்கமாக. விஜய் சேதுபதி நம்பரை அரோரா கேட்டாங்களாம், கட்டி பிடிச்சி குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்க பார்க்குறாங்களாம், என்னென்னமோ பேசுகிறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஸோ அரோரா அப்படியெல்லாம் பண்ணித்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு அரோரா மேலே ஒரு குற்றச்சாட்டு. திவ்யா டைட்டில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா திவ்யா ஸ்பான்சர்ஷிப்பு 3 வருஷத்துக்கு சேனலில் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்காக அவங்களுக்கு டைட்டில் அதாவது தன்னுடைய ஆள் போயிட்டாங்க, அவங்களோட நாதாரித்தனத்தினால போயிட்டாங்க, அவங்களோட மொல்லமாரித்தனத்தினால போயிட்டாங்க, அவங்களோட முடிச்சு வைக்கித்தனத்தினால போயிட்டாங்க, அவங்களுடைய பொறுக்கித்தனத்தினால் வெளியே கழுத்தை பிடித்து தள்ளப்பட்டிருக்கிறார் பார்வதி. அதை டைல்யூட் பண்ணுறதுக்கும் சரி கட்டுறதுக்கும் நீங்கள் ரியல் வின்னர் பார்வதி அப்படிங்கிறதும் ஓஜி பார்வதி அப்படிங்கிறதும் அது உங்கள் விருப்பம். அதுக்குன்னு இன்னொருத்தவங்களை கீழே இறக்கி அவங்கள தூக்கி மேலே உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது கேவலத்தின் உச்சம். கேவலத்தின் உச்சம் அவங்களே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் பார்க்கும்போது ஆஹா இருக்கா, அதான் அப்பனுக்கு அப்போ சுப்பனுக்கு சுப்பம் எல்லாமே போயிடுவான். அந்த கேங்கையே வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு கேங் இருக்குதுங்க. அடினா அடி, அந்த மாதிரியான அடி, மரண அடி. சீரியஸாக நான் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாம் வேறு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மாற்றங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருண்டு போட்டோம். கடைசி வரைக்கும் பார்வதி வரலை, இதுதான் உண்மை. நான் சொன்ன மாதிரியே சேனல் சைட்லேருந்து பார்வதிக்கு எந்த வித அழைப்பும் போகவில்லை. சும்மா 2 பேரையும் கூப்பிடணுமே, ஏன் ஒருத்தர் மட்டும் கூப்பிட்ருக்கீங்கன்ற கேள்வி வந்துடக்கூடாதுன்றதுனால இவங்களே நாங்கள் கூப்பிட்டோம், அவங்களுக்கு ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? இன்னைக்கு நேற்றுக்கே பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கானா வினோத் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. எனக்கு இன்னொரு நியூஸ் என்ன வருதுன்னா, அப்சராவுக்கும் சபரிக்கும் நடுவில் ஏதோ ஒரு காதல் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது புரியலை. ஸ்னூப்பிலாம் பேசியிருக்காப்புல ஏதோ ஒரு ரகசிய காதலாமே 2 பேருக்கும். சரி பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வியானா பர்ஃபார்மன்ஸு, தர்பீஸுக்கு ஒரு ஸ்கெட்சு ஒன்று போடலான் இருக்கோம். அது நான் இப்போ சொல்ல மாட்டேன், செஞ்சுட்டு சொல்கிறேன், சரியா? ஸோ தர்பீஸு ஒரு பர்ஃபார்மராக ஒரு பர்வட்டை மறுபடியும் பெண்கள் மத்தியில் இது சேனல் ப்ரொமோட் பண்ணுறதுலாம் நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் அந்த விஷயத்தில் வீக்குன்னு தெரிஞ்சோம் மறுபடியும் அவனை சுற்றி பெண்களை வச்சு ஆட வைக்கிறது, இது ஒரு பக்கம். பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சு கானா வினோத் எல்லாரையும் கலாச்சி பாட்டு பாடுறாரு, அது ஒரு பக்கம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது? விஜய் சேதுபதி அவர்கள் போக போகிறாங்க. போயிட்டு டாப் 2 கண்டஸ்டண்ட்டை மட்டும்தான் வெளில கூட்டு வர போகிறார். அதுக்கு முன்னாடியே
2 பேர் எவிக்ட் ஆக போகிறாங்க. இந்த டாப் 4 ஃபைனலிஸ்ட்டில் 4வது நபராக வெளியேறுகிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அவர்கள். ஏற்கனவே அரோரா தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இல்லை. அரோராவுக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 4th பொசிஷனில் அவங்க வெளியேறி இருக்கிறாங்க. அவங்களோட எவிக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்த ஆளாக வெளியேறி இருக்கிறாரு விக்கல்ஸ் விக்ரம். ஸோ 3rd ரன்னர்-அப், 2nd ரன்னர்-அப். 1st ரன்னர்-அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன். இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் வந்து திவ்யா கணேஷ் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாரும் உறுதிப்பட தகவல் சொல்லியிருக்காங்க. அன்அஃபிஷியல்லையும் அஃபிஷியல் ரெண்டுத்துலையுமே டாப் ஓட்டிங்கில் திவ்யா அவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. திவ்யா அவர்கள் ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ்னுடைய 2வது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் டைட்டிலை வின் பண்ணுறாங்க, 3வது பெண் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் டைட்டிலை வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இருவேறு சாதனைகளை வந்து பண்ணியிருக்காங்க. போன சீசனில் முத்துக்குமரன் ஜெயிச்சார், அதுக்கு முன்னாடி அர்ச்சனா அவர்கள் ஜெயித்தாங்க, இப்போது திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. திவ்யா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் பல பேருக்கு இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய கடந்து வந்த பாதையில் அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க என்றைக்குமே உறுதியாக இருந்திருக்காங்க. அதில் டாக்ஸிக் இல்லை, அதில் அப்யூஸ்மெண்ட், அதாவது இந்த காதல் காமம் 18+ அது எதுவுமே கிடையாது, அது எதுவுமே கிடையாது. ஸோ முழுக்க வந்து அதுலேருந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். தைரியமாக இருக்கிறது, பேசுகிறது, ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறது, ஒரு பொண்ணாக இருந்துட்டு எப்படி எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறது, இது எல்லாமே அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். பார்வதி கிட்ட இருந்து எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட் தான், குவாலிட்டியான பிளேயர் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க இந்த வீட்டில் அவங்களும் பயங்கரமான ஒரு எஃபர்ட்ஸாக போட்டிருக்காங்க. ஆப்வியஸாக கானா வினோத் இல்லை, கானா வினோத் இருந்திருந்தால் அந்த டைட்டில் கானா வினோத்துக்கு தான் போயிருக்கும், மாற்று கருத்தே கிடையாது. கானா வினோத் ஆரம்பி பேசலாம், கானா வினோத் பேசலாம், பார்வதி ஆட்கள், பார்வதியினோட அல்லைக்கைகள்லாம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு டைட்டில், அது வந்து டைட்டிலை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஏன்னா அவங்களே 4வது 5வது இடத்துல தான் இருந்தாங்க. நம்ம சொல்லிக்கலாம் டைட்டில் வின்னர் அவங்க தான், ரியல் டைட்டில் வின்னர் அவங்க தானே, அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. சரியா? இது ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நைட்டு வந்து நம்ம முடிஞ்சால் லைவ் வரேன், லைவில் நம்ம பேசுவோம், இல்லைனா வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். இந்த மாதம் ஃபுல்லாக வீடியோஸ் வரும், 1-2 வீடியோஸ் வரும். சில இடங்களுக்கு நம்ம போக வேண்டியிருக்கு, அடுத்த கட்டமாக நம்ம சேனலை வந்து நகர்த்த வேண்டியிருக்கு. அதுக்கான வேலைகள் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுவோம். கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போடுவேன். இன்னும் நிறையா இருக்குதுங்க, நம்ம பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற விஷயங்கள் இதுதான். விஜய் சேதுபதி 2 பேர் கடைசியில் சபரி திவ்யாவை நிற்க வச்சு ஒரு கையை வந்து தூக்க போகிறாரு. அந்த கை 99% திவ்யாவுடைய கை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பார்ப்போம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.